அப்படி இர்ஃபான் என்னதான் பண்ணிட்டாரு வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில மாசங்களாவே வந்து நிறைய பேர் வந்து வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ணா அண்ணி கர்ப்பமா இருக்காங்களா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், அவங்க வந்து கர்ப்பமா தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த கர்ப்பம் சம்பந்தமா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இர்ஃபான். அதாவது அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்ற மாதிரியான கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவர் வந்து போட்டிருந்தாரு. அது போட்டது மட்டும் இல்லாமல் அதில் கேர்ள் பேபி மேனிஃபெஸ்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஸோ அது வந்து துபாயை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அது ஆணா பொண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல். துபாய் மாதிரியான வளைகுடா நாடுகள் அது ஒரு லீகல் தான். சோ அதனால துபாயில வந்து அவங்க பார்த்ததுல எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை